ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபா ஒரு பக்கம் எப்படியாச்சும் ரம்யாவுக்கும் கார்த்திக்கும் நடக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி எல்லாரும் முன்னாடியும் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடணும்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி கிளம்பி மண்டபத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் ரியா வந்து தீபாவா நடிச்சிட்டு இருந்தாங்க மாஸ்கெல்லாம் போட்டுட்டு. இப்போது ரம்யா வந்துட்டு மணமேடைக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரியா போட்டுன்னு அந்த மாஸ்க் காஸ்டியூம்லாம் எடுத்து ரம்யா போட்டுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபிராமியோட ஃப்ரெண்டு பார்த்துட்றாங்க, அம்பிகா மேம். ஸோ அம்பிகா மேம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது, இதை உடனே போயிட்டு நான் அபிராமி கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, அம்பிகா மேமை கட்டையால் அடிச்சிடறாங்க. ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துறாங்க. ஸோ அப்படியே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டு, இவ வெளியே வந்தால் தானே உண்மையெல்லாம் சொல்லுவா, இவ வெளியே வரலைன்னா எப்படி உண்மை எல்லாத்துக்கும் தெரியும், அதுக்குள்ளாரி இந்த கல்யாணமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ரம்யா பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைத்திலே வராங்க. தீபாவா உன்னை மணமேடைக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தீபாவை இருக்கிற ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா மன வரைக்கும் போயிடுறாங்க. ஸோ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் கார்த்திக்கும் தீபாவும் மாலையெல்லாம் மாற்றிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கல்ய ஆசீர்வாதம்லாம் பண்ணுறாங்க. அபிராமி என்ன சொல்கிறாங்கன்னா, தீபா உன் ஆசைப்படியே இந்த கல்யாணம் ரொம்ப சந்தோஷமாக நடக்க போதுமா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தர்மலிங்கமும் நம்ம ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சங்கடமாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் மட்டும் ரொம்பவே நல்லபடியாக நடந்துடணும், அதுக்குள்ளேயும் அபிராமி அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம தீபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மண்டபத்துக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ அவங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. இங்கே கார்த்திக் ரம்யா கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு. நிறுத்துங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே பயங்கர ஷாக். என்ன தீபா குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அது தீபா தான். அப்போ கார்த்திக் கூட மணமேடையில் உட்காந்துருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே குழப்பமாகுது. எது உண்மையான தீபான்னு தெரியாமல் எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க. ஒரு பக்கம் தீபா உண்மையான தீபா வந்துட்டு இவ தீபா இல்லை ரம்யான்னு சொல்கிறா. இன்னொரு பக்கம் ரம்யா வந்துட்டு இல்லை இவ தீபா இல்லை ரம்யா, இவன் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இப்படி ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. கார்த்தி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ போலீஸ் வந்துட்டாங்களே, இப்போ நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி கார்த்தி நம்ம கழுத்தில் தாலி கட்டுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்தி இப்போ நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்ட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இருக்கு அப்படிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பிள்ளைங்கன்னா மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.